சுகுணா. அப்ப டக்குன்னு யூஜி அவனோட பியர்சிங் பிளட்டை வச்சு அடிக்க அவன் மூஞ்சிலேயே அடிபட்டுரும், சுகுணாவோட மூஞ்சிலேயே. அப்படியே 2 பேர் ஜம்ப் பண்ணி தூரமா நின்றுட்டு இருக்கும்போது அவனோட இதயத்தை, அதாவது சுகுணாவோட இதயத்தை ஹார்ட் டச் மூலமா அந்த லாரு அப்படி லைட்டா பிடிக்க ட்ரை பண்ணுவான் பாருங்க. எவன்டா அவன், ஏன் இதயத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம யூஜி என்ன பண்ணுவான், பிளாக் பிளாஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. சும்மா வெறித்தனமான குத்து. அப்பதான் காட்டுவாங்க நம்ம யூஜிய கோலை வீரனாக மாறிய தருணம். யூஜி ரீஅவேக்கன் ஆயிட்டான், அவனோட ஃபுல் பவரையும் எடுத்துக்கிட்டான், திரும்ப அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம யூஜிக்கு ஃபுல் பவரும் கிடைச்சிருச்சுங்க. நம்ம யூஜி இதுக்கப்புறம் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் சுகுணாவால எந்திக்கவே முடியாது, அந்த அளவுக்கு செம மாசா மாறி இருப்பான் நம்ம யூஜி. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு, அதுல சுகுணாவும் உராமாவும் பேசிட்டு இருக்காங்க. உராமே சுகுணா கிட்ட, ஆமா அந்த யூஜியை பார்த்தா உங்களுக்கு அவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கு, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்க சுகுணாவும் சொல்லிட்டு இருப்பான், ஆமா ஆமா அது அந்த கெஞ்சக்கு பார்த்த வேலை, அவன் கெஞ்சக்குவோட பையன்தான், அவன் எந்த உடம்புல இருந்து பெத்துக்கிட்டானோ யாருக்கு தெரியும், ஆனா அவனுக்கும் எனக்கும் ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கு, அவன்கிட்ட என்னோட தம்பியோட சோல் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஊராமே என்னது உங்களுக்கு தம்பியா என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு சாக்காய் கேட்க, அதுக்கு சுகுணா சொல்லுவான், ஆமா ஆமா என்னோட தம்பி அவன் வயிற்றுக்குள்ளே இருந்தான், ட்வின்ஸ் நாங்கள் 2 பேரும், எனக்கு அது கடுப்பா இருந்தது, எதுக்கு இவன் கூட பிறந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கொன்னுட்டேன், அதனால அவனோட ஆத்மா வெளியே சுத்திட்டு இருந்திருக்கு, அந்த ஆத்மாவை எடுத்து தான் இங்க யூஜியை உருவாக்கியிருக்கான் அந்த கெஞ்சக்கோ, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஊராமே செம்ம சாக்கு. ஏன்னா சுகுணாவோட பிரதர் சோல் தானே நம்ம யூஜி உடம்புல இருக்கு, அப்படின்னா சுகுணா தாங்க நம்ம யூஜியோட அண்ணன். இதனங்க பயங்கரமான ட்விஸ்டா இருக்குது. இப்பதான் தெரியுது நம்ம யூஜிக்கு எப்படி எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னு. அப்படின்னா நம்ம சுகுணா கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அவனோட பிரதர் கிட்டயும் அந்த அளவுக்கு பவர் இருக்கும் தானே. அவனோட சோல் இங்க யூஜி கிட்ட இருக்கனாலதான் அவன் சின்ன வயசுல இருந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இந்த கெஞ்சக்கு பாத்தீங்களா எந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கான், சரியான சேட்டை பிடிச்ச பையனா இருக்கானே. அப்படின்னா நம்ம சுகுணாக்கு ஈக்குவலான பவர் நம்ம யூஜி கிட்ட இருக்குது போல இருக்குது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம யூஜிக்கும் சுகுணாக்கும் சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும்போது நம்ம யூஜி என்ன பண்ணுவான், டக்குன்னு பிளாக் பிளாஸை யூஸ் பண்ணி சுகுணாவை அட்டாக் பண்ணிடுவான். சும்மா வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். அதை பார்த்துட்டு இங்க சுகுணாவோ இவன் எப்படி மறுபடியும் இதை யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, மறுபடியும் பார்த்தா சண்டை போடும் போது மறுபடியும் ஒரு பிளாக் பிளாஸ். அதை பார்த்துட்டு என்னடா மறுபடியும் யூஸ் பண்றாடே மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் பார்த்தா இன்னொரு பிளாக் பிளாஸ். இவன் என்னங்க யூஜி அடிக்கடி இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அங்க ஒரு தூண்டு இருக்கும் பாருங்க, நம்ம யூஜி தொட்டோன்னா அதெல்லாம் துண்டு துண்டா அப்படி கட் ஆகும். நம்ம சுகுணா கிட்ட எந்த அளவுக்கு அந்த கட்டெக்னிக் இருக்கு அந்த மாதிரி, ஆனா இது பேசிக்ல தான் இருக்கு, இன்னும் ஃபுல் பவர் கிடைக்கல போல நம்ம யூஜிக்கு. அப்புறமா சண்டை போட்டு இருக்கும்போது இவன் இருக்கான் பாத்தீங்களா ஈனோ, இவன் ஒருத்தன் குறுக்க வராங்க, அடி வாங்குறான் பறக்கிறான் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கான். திரும்ப வந்து சுகுணா கிட்ட சண்டைக்கு போக அவன் ஒரு சிக்கிகாமி மாதிரி ஒரு டிராகன் சிக்கிகாமியை கொண்டு வருவான் பாருங்க. அதை சுகுணா சும்மா துண்டு துண்டா வெட்டி போட்டு சொல்லிடுவான். அவனை அடிச்சு பறக்க விட அதே மாதிரி ஈனோ பறந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப அவன்கிட்ட இருக்க